கோவை கள்ளப்பாளையம் கிராம அரசு பள்ளியில் பயின்ற கோட்டலங்கோ லியோன் திரைப்பட தொழில்நுட்பத்திற்கான ஆஸ்கர் விருதை வென்று பெருமை சேர்த்துள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். Directors Guillermo del Toro and Ang Lee. ஆண்டுதோறும் சினிமா துறைக்கான சிறந்த தொழில்நுட்பங்களுக்கும் ஆஸ்கர் விருது வழங்கப்படுகிறது. நடப்பாண்டில் இந்தியாவை சேர்ந்த ராகுல் தக்கார் மற்றும் கோட்லாங்கோ லியோன் ஆகியோருக்கு ஆஸ்கர் தொழில்நுட்ப விருது வரும் பிப்ரவரி 13ஆம் தேதி வழங்கப்பட உள்ளது. அவர்களில் கோட்லாங்கோ லியோன் கோவையை சேர்ந்தவர். கோவை கள்ளப்பாளையத்தில் பள்ளி படிப்பை முடித்த அவர் PSG தொழில்நுட்ப கல்லூரியில் 1992ஆம் ஆண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பில் பொறியியல் பட்டம் பெற்றார். பின் டெல்லி தனியார் நிறுவனத்தில் 2 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு அமெரிக்காவில் உள்ள அரிசோனா பல்கலையில் கடந்த 1996ஆம் ஆண்டு முதுகலை பொறியியலில் பட்டம் பெற்றுள்ளார். அவருக்கு திரைப்படங்களிலும் அதன் தொழில்நுட்பங்களிலும் ஏற்பட்ட ஆர்வத்தால் அதன் பல்வேறு தொழில்நுட்பங்களை கற்றுள்ளார். கோட்லாங்கோ லியோன் கடினமாகவும் விடாமுயற்சியுடனும் உழைக்கக்கூடியவர் என்கிறார் அவரது சகோதரர் கபாசோ. எந்த ஒரு ஒர்க்குன்னு எடுத்துட்டாலும் ரொம்ப பொறுமையா ரொம்ப ஆர்வமா அதை இன்வால்வ் ஆகி செஞ்சுட்டு இருப்பா. அப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோன்னா அவனுடைய ஒய்ஃப் என்னுடைய சிஸ்டர்ல வந்து ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தா. அவன் கட்டில படுத்துட்டு கீழே கம்ப்யூட்டர் வச்சு தலைகீழா உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தான். அதை பற்றி நீங்க ஏதாவது சொல்லுங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னா. அப்ப வந்து சொன்னா வேலைன்னு ஆரம்பிச்சு இதுதான் செஞ்சுதான் ஆகணும், அப்பதான் நம்ம ஏதாவது செய்ய முடியும்னு சொல்லி அவன் ரொம்ப ஆர்வமா சொல்லிட்டு இருந்தான். ஸோ அவனுடைய ஒர்க்கை பத்தி ஏதாவது பண்ண முடியாது. அதை விட என்னன்னு கேட்டா இப்ப வந்து இதை எதுக்கு ரொம்ப பெருசு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை விட அவனுடைய பொண்ணு வந்து ஆஸ்கார் கிடைச்சுன்னு சொன்ன ஆஸ்கார் நீ எப்ப நோபல் பிரைஸ் வாங்க போறோம் அவ கேட்டிருக்கா. அதை நினைக்கும் போது தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் அண்ட் பியாண்டர் லெவல்னு எனக்கு ஒரு தோணுது. அமெரிக்காவில் சோனி இமேஜ் ஒர்க்ஸ் நிறுவனத்தில் முதுநிலை மென் பொறியாளராக 20 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் கோட்லாங்கோ லியோன் மனைவி ரூபா மற்றும் மகள் ஸ்ருதியுடன் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வசிக்கிறார். தன் மகனின் இந்த சாதனை உச்சக்கட்ட சந்தோஷத்தையும் பெருமையும் தருவதாக கூறுகிறார் அவரது தாய் ராஜம்மா. அவங்களுக்கு இமெயில் வந்தது கம்பெனியில இருந்து அந்த அவார்டு அச்சீவ்மெண்ட் வந்து அப்பவே சொல்லிட்டாரு, காலையிலேயே சொல்லிட்டாரு. அப்புறம் கூப்பிட்டு பேசினாங்க, ரொம்ப சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் செப்டம்பர்ல ஆகஸ்ட்ல வர்றேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்து நல்லா படிப்பாருங்க. படிப்புனா அப்படி ஒரு கணக்கில் ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. அதனால கணக்கு படிக்கணும் அப்படின்னாரு. கம்ப்யூட்டரு அதுலயும் ஆர்வம், கம்ப்யூட்டர் படிச்சு. ஆனால் தமிழ் மீடியத்திலே தான் படித்தார். கள்ளப்பாளையத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லே, பஞ்சாயத்து ஸ்கூல்லே, ஹைஸ்கூல் கள்ளப்பாளையத்திலேயே எங்ககிட்டே தான். நான் ஒரு டீச்சர்னால என்கிட்டையும் கிளாஸ் படித்தார். ரொம்ப எளிமையாக இருப்பார். லியோன் பணியாற்றிய முதல் திரைப்படம் ஸ்டூவர்ட் லிட்டில். அதைத் தொடர்ந்து ஸ்பைடர்மேன், பென் இன் பிளாக், ஹோட்டல் டிரான்ஸ்லோவேனியா, தி ஸ்மர்ஃப்ஸ், கிளவுடி வித் தி சன்ஸ் ஆஃப் மீட்பால்ஸ் உள்ளிட்ட புகழ்பெற்ற திரைப்படங்களில் பணியாற்றியுள்ளார். குழந்தை பருவம் முதல் கணிதம், அறிவியலில் ஆர்வமுடன் பயின்றதாகவும் இவரது சாதனை பெருமை அளிப்பதாக தெரிவிக்கிறார் இவரது ஆசிரியர் ஆறுமுகம். படிப்பு வந்து சின்ன வயசுலயே மிக துருதுருன்னு படிப்பான், எந்த தப்பும் வராது. நல்ல அமைதியான பையன். அதோட அமைதி, அதோட அறிவில் மிகுந்தவன். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. எங்களது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் எங்கள்கிட்ட படித்தா. அப்படி அதுக்கு பின்னாடி ஹைஸ்கூலில் மேலே படித்ததெல்லாம் அந்த அப்பெல்லாம் எடுத்து இருந்துங்கிறது முழுசாக சொல்கிறதுக்கு இயலாது. ஏன்னா எங்ககிட்ட படிக்கும்போது நல்லா இருந்தா மேலே போக போக இன்னும் பிரைட்டு தான் குறையாது. சின்ன வயசுலேயே அந்த அளவுக்கு துருதுருவாக இருக்கும்போது மேலே போக போக என்னாங்கன்னா அதனுடைய அறிவு மேலும் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கு. இந்த சாதனைகளுக்கு மேல் இன்னும் சாதனை செய்வார்கள் நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. 1996ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட ITVU கண்டுபிடிப்பு திட்டத்தில் திரைப்பட கலைஞர்களுடன் இணைந்து பணியாற்றிய கோட்லாங்கோ 2 மாதங்களுக்குள் இந்த மென்பொருளின் முதல் பதிப்பை வெளியிட்டு சாதனை படைத்துள்ளார். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயின்ற ஒருவர்தான் இன்று ஆஸ்கர் விருது வென்று ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே பெருமை தேடி தந்திருக்கிறார். கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் அவர் வென்றிருக்கக்கூடிய இந்த விருதானது ஒட்டுமொத்த கோவை பகுதி மக்களை மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் உள்ளாக்கியிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ரமேஷ்குமாருடன் தமிழரசி, நியூஸ் 7 தமிழ், கோவை.